Warm welcome, Ayyappan sir. Warm Welcome, welcome. Good morning. Warm welcome, sir. Good morning. Warm welcome, sir. Good morning, sir. Welcome, sir. Good morning. Welcome, sir. Warm Very good welcome, morning. sir. Very good morning. Good morning, leaders. Holidays. Warm welcome, sir. Good morning, sir. Warm welcome, Yes, sir. sir. Good morning, sir. Warm welcome, sir. Good morning. Warm welcome, Yes. sir. Warm welcome, sir. Thank you, sir. Thank you, madam. Thank you, leaders. Morning, sir. அனைவருக்கும் காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். வார்ம் வெல்கம். தேங்க்யூ குருலட்சம் மேடம். சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த நிறுவனம் ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய சுரேந்தர் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு நான் ஜெயிக்கணும், ஐயப்பன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐயப்பனை நீங்க எங்களோட இருந்தா நீங்களும் ஜெயிக்கலாம், நானும் ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களோட சேர வாய்ப்பு கொடுத்த என்னுடைய சந்தோஷ் சார், பிரபு சார், நந்தகோபால் சார், இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் சிடிஎஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா தான் அது கடவுளுடைய பிளஸ்ஸிங். இறைவனுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய சாதிக்க போறோம், நிறைய ஜெயிக்க போறோம், நிறைய ஹாப்பியா வாழ போறோம். இது எல்லாமே இருக்கு. யார் யார் என்னென்ன விரும்புகிறார்களோ அவரவர்களுக்கு அவர் உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும். உழைப்பை தாண்டி அது கிடைக்குது அப்படின்னீங்கன்னா அது பூர்வ ஜென்ம புண்ணியம். ஆனா உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா இருக்கு. உழைக்காதவங்களுக்கு எந்த பலனுமே கிடையாது. அப்ப உழைப்பு அப்படின்றது எதை வச்சு வரும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை வச்சுதான். என்னால முடியும், என்னால முடியாது, என்னால இவ்வளவு தூரம் தான் முடியும், என்னால இதுக்கு மேல முடியாது அப்படின்றத வச்சுதான் உழைப்பு. இந்த உழைப்பு தான் உங்களுக்கு தேவையான குறிப்பா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து தரும். உழைப்பை தாண்டி உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய கேரக்டர் இதெல்லாம் வந்து மற்ற விஷயங்களை கொண்டு வந்து தரும். ஆனா பணம் வேணும் அப்படின்னா நீங்க உழைப்பு நம்பணும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல நாம வெற்றி பெறணும் அப்படின்னீங்கன்னா அந்த வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள், வெற்றி பெறுவதற்கான மனநிலைகளை நம்ம உருவாக்கிக்கணும். வெற்றி பெறுவதற்கான மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து உலகத்துல எல்லாரும் ஒரு ஒரு சூழ்நிலையில இருப்போம். நம்ம வந்து குடும்ப சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு இதுல இருப்போம். ஆனாலும் ஒரு வியாபாரம் இருக்கும் போது, ஒரு பிசினஸ் எடுக்கும் போது, குறிப்பா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுக்கும்போது உங்களை சுத்தி நிறைய நபர்கள் இருப்பாங்க. அப்ப அந்த நிறைய நபர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியா இருக்கணும். நீங்க காலத்துக்கும் சொல்றத கூட கேட்காத ஒரு நபரா இருந்தீங்கன்னா உங்க பின்னாடி எப்படி நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு 10 பேர் வருவாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னாலே நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். லீடர் நல்லா புரிஞ்சுடுங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை யார் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பணம் காத்துட்டு இருக்கு, மிகப்பெரிய புகழ் காத்துட்டு இருக்கு, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்துட்டு இருக்கு. சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டீமை நீங்க உருவாக்கல அப்படின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய முயற்சி சூப்பர், உங்களுடைய எல்லாம் சூப்பர், ஆனா அதை உருவாக்கல உங்களுக்கான நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. டீம் பில்டிங் அப்படின்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த டீம் பில்டிங் யாருக்கு உருவாகும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீ வந்து நம்மளுக்கு இல்ல ஒருத்தர் வந்தா கூட அந்த ஒருத்தர் நானும் சேர்ந்து ஒரு டீம் தான். நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டா கூட அது மீட்டிங் தான். 100 பேர் வச்சு மீட்டிங் போட்டா அது மீட்டிங் எப்படியோ அதே மாதிரி நான் என்னுடைய டவுன்லைன் உட்கார வச்சு மீட்டிங் போட்டாலும் அது மீட்டிங் தான். ஆனா அந்த மீட்டிங் என்ன பலமோ அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும். நான் ஒரு நபரை வச்சு நான் பேசுறேன் அப்படின்னா அது என்ன பலம், அப்ப அதுக்கேற்ற பலன். நான் 50 பேரை வச்சு பேசுறேன், அப்ப அதுக்கு என்ன பவர் இருக்கு, அதுக்கு என்ன பலன் இருக்கு, ப்ராஃபிட். நான் 1000 பேரை வச்சு மீட்டிங் போட்டா அப்ப கண்டிப்பா பவரும் அதிகம், பலனும் அதிகம். இது நீங்க வந்து உங்களை ஒவ்வொருத்தரும் உணரணும். நீங்க இப்போ எந்த கேட்டகரியில இருக்கீங்க, எந்த லெவல்ல இருக்கீங்க. இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அடிக்கடிக்கு இதை நம்ம மனசாட்சி கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. அது சரியா நடக்கல அப்படின்னா உடனே நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து அடுத்த வேலையை பார்க்கணும். திருப்பி டீம் டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பண்ணாம போற போக்குல பிசினஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நான் மீண்டும் சொல்றேன், உடம்பும் டயர்ட் ஆயிடும், மனசும் டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் உங்களால ஒரு பெரிய டீமை உருவாக்க முடியாது. அப்போ ஆரம்பத்துல இருந்தே குறிப்பா இன்னைக்கு யாராவது புதுசா வந்திருந்தா கூட ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய டீமை பெருசா உருவாக்குறதுல ரொம்ப கவனம் கொடுங்க. அந்த உருவாக்குற டீமை தக்க வைக்கிறதுல அதிக கவனம் கொடுங்க. இங்க அது ரொம்ப முக்கியம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா, நான் வந்து 50 பேர் சேர்த்துருக்கேன் சார், டைரக்டாவே நான் ஐடி போட்டுருக்கேன் சார், 40 பேர் ஐடி போட்டேன் சார், 25 பேர் ஐடி போட்டேன் சார். ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் கூட இருக்காங்க மீட்டிங் போடுங்க அப்படின்னா இல்லை சார் யாரும் வருதுல சார். ஏன்னா போட்டாங்க, சொல்லி பணம் வாங்கினாங்க, ஐடி போட்டாங்க, கம்பெனி காமிச்சு எல்லாம் பண்ணாங்க, ஆனா அவங்க தக்க வைக்காத போது அந்த லீடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா, நான் கரெக்டா தான் இருக்கேன் சார், அவங்க சரியில்லை சார், அவன் வேலைக்கே ஆக மாட்டாங்க சார், சரியில்லை சார் அப்படின்னு. அதாவது பழி தூக்கி நம்ம போடுவோம். இப்ப நம்ம வந்து தக்க வைக்கிறதுக்கான வழிகள் என்ன? அப்ப இது வரைக்கும் நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னா தங்கிருக்கணும், தங்கல் அப்படின்னா நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன்னா அப்ப அதை மாத்திக்கணும். தக்க வைத்தவர்களை வெற்றியாளர்களா மாற்றணும், சாதனையாளர்களா மாற்றணும், லீடர்ஸா மாற்றணும். ஏன் அப்படின்னீங்கன்னா இல்லைன்னா திருப்பியும் நம்மளே வேலை செய்ய வேண்டியது வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலியில இருக்காங்கன்னா அவங்க பையன் பசங்க அவங்க வளர்க்கலாம், பேரண்டுக்கும் அவங்க வளர்க்கலாம், அதுக்குள்ள அடுத்த தலைமுறை இவங்களே வளர்க்கணும்னா எப்படி? இவங்க நல்ல 2 பேர் சும்மா இருப்பாங்கன்னா அது கிடையாது. ஒரு குழந்தை தனக்கு 25 வயசுல மேரேஜ் ஆகும்போது 26 வயசு ஒரு பையன் போறதுக்கானா அவன் அடுத்த 50 வயசு இவங்களுக்கு வரும்போது அவன் 25 வயசு அந்த குடும்பத்தை கையில எடுப்பான். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதேதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கூட நீங்க ஒரு லீடரை வந்து கொண்டு வந்து உள்ள சேர்க்கறீங்க அப்படின்னா அவரை வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அவரை உருவாக்கி விட்டுட்டீங்கன்னா அவர் டீமை பார்த்தாதான் உங்களுக்கு ரெகுலர் இன்கம். அவர் டீமை பார்க்கணும். அவரு 5 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க வந்து மீட்டிங் எடுத்து கொடுப்பீங்களா சார்? சார் நீங்க சார் எனக்கு வேலை இருக்குது சார், நீங்க வந்தாதான் சரி. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம இல்லைன்னா நல்ல படிப்பு திறமை இருந்தா கூட நிறைய அனுபவம் இருந்தா கூட இன்னைக்கு பல நபர்கள் நீங்க வந்து முக்கியம் 100 பேர் ஆக்டிவா இருக்காங்களா, 100 பேர் தனித்துவமா இருக்காங்களா, அப்ப அவர்களை நம்ம உருவாக்கணும். அதுதான் ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற சமாதானம். 4 பேர்கிட்ட சொல்றீங்க, கேட்பாங்க, என்ன சார் பண்றீங்க? நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஆக்சிஸ் கம்பெனி, என்னங்க எவ்வளவு கம்பெனி, சூப்பரா போயிட்டு இருக்கு, செம்மையா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ரியாலிட்டின்னா நெட்வொர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப ரியாலிட்டி உண்மையிலேயே உங்ககிட்ட டீம் இருக்கு, உண்மையிலேயே உங்ககிட்ட டீம் பலமா இருக்கு, உண்மையிலேயே உங்க டீம் 10 பக்கம் போய் வேலை செய்யறாங்கன்னா நீங்க சொல்லும் போதே உங்களோட ஸ்டைல், வார்த்தை எல்லாமே மாறும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மாறும். இல்லை சார் நானே எங்க சார் வேலை செய்யறாங்க, அன்னைக்கே சார் வேலை செஞ்சுருக்கிறேன், ஒத்தனை வேலை செய்ய மாட்டானுங்க சார், உங்க ஒரு ஐடி எடுக்க மாட்டாங்க சார், இதை வெளியே சொல்ல முடியாது. அப்ப மாத்தி சொல்லுவோம், மாத்தி சொல்லி பொய்ய ஏமாத்தி அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்கவே. அப்போ ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது நிறைய நபர்களை உள்ள வர வைக்கணும், அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக அதாவது ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது நிறுத்தக்கூடாது. அது உள்ள ஜனம் உள்ள வரதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜெர்கனி சொல்ல உள்ள வந்துட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, 300 ரூபா டிக்கெட்டு, 1500 ரூபா டிக்கெட்டு, 1500 ரூபா டிக்கெட் போடணும், ஜனம் கம்மியா இருந்தா டக்குன்னு ஃப்ரீ, நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீன்னு வாங்க, மொத்த டீம் வந்துடும், மொத்த ஜனமும் வந்தோடனே 300 ரூபா வந்துடும். அதேதான் ஜனம் வந்துட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்,
அதை ஏற்கனவே கூட பண்ணிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னொன்னு, அதை தாண்டி இன்னொன்னு, அதை தாண்டி இன்னொன்னு. அரைச்ச மாவை அரைக்காதீங்க. அரைச்ச மாவை அரைச்சிக்கிட்டே நீங்க சிலது ரூல் இருக்கு, ரூல் ஃபாலோ பண்ணணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரூல்ல மக்களுக்கு புரிய வைக்கிறது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 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 திருக்குறள் வந்து நம்ம சொல்றோம், அந்த திருக்குறளை நான் குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து திருக்குறள் வந்து சொன்னாங்க, இப்ப பாட்டா படிக்கிறாங்க, அப்புறம் படமா போட்டு காமிச்சாங்க, அதுக்கப்புறம் கார்ட்டூனா போட்டு காமிச்சாங்க. அப்படி இப்போ எப்படியோ மனசுக்குள்ள பதிக்கணும்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு யாருக்கும் வச்சோம்னா அது போய் உள்ள ரீச் ஆகும். அப்ப அது எப்படி சொன்னா ரீச் ஆகும்? அவங்க எது ஈஸின்னு கண்டுபிடிச்சு அதை கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் புது ஆட்கள் உள்ள வரதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயங்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்தவங்களை தக்க வைக்கணும் அப்படின்னா அந்த நீங்க யார அறிமுகம் பண்றீங்களோ அவங்கள எப்பவுமே உங்களுடைய கண் பார்வையில, மேற்பார்வையில, உங்க கை பிடிப்புல இருக்கணும் அவங்க. அது ரொம்ப முக்கியம். 2 பேரை நீங்க அறிமுகம் பண்ணுங்க, லெப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர். அந்த 2 பேரும் உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய கை பார்வை, கையில உங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். கட்டுப்பாடுன்றது நீங்க அவங்க கண்ட்ரோல் பண்றது அர்த்தம் இல்ல, உங்க அன்புக்குள்ள அவங்க இருக்கணும். நீங்க எப்போ நீங்க அவங்க எப்பவுமே நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவுமே நீங்க ஒரு டீ சாப்பிடணும்னா கூட அவங்களோட போய் சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்க ஒரு லஞ்சு சாப்பிடுறீங்க, வெளியே வந்து லஞ்சு சாப்பிடுறீங்க, உங்க வீட்லயே சாப்பிட்டா கூட சார் பக்கத்துல இருக்கீங்களா சார், நம்ம வீட்டுல வாங்க சார், நம்ம லஞ்சு சாப்பிடலாம் நீங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் நீங்க அறிமுகம் பண்றவங்கள உங்க கூட வச்சுக்கணும். அது யாரா இருந்தாலும் ஒரு ஒரு மூவி போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க யாரை அறிமுகம் பண்ணீங்களோ அவங்களோட மூவி போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஆனா நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்கிற மாதிரி வெளியே பேசும்போது நீங்க தான் பிசினஸ், நீங்க தான் என்னுடைய ரிலேஷன்ஷிப் பில்டிங், நீங்க தான் சொன்னா கூட மறைமுகமா வந்து அவங்கள ஓரம் கட்டி வச்சுதான் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா நீங்க புத்திசாலின்னா நம்ம புத்திசாலி நம்மளோட அவங்க புத்திசாலி தானே இருப்பாங்க. ஆனா நம்ம ஒத்துக்கிறது இல்லை, நம்ம மட்டும் முட்டாளி அவங்கள முட்டாளி அப்படி கிடையாதுங்க. நம்மளை விட நம்மளை சுத்தி உள்ளவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான். அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம பேசுறது ஒண்ணு நம்ம மைண்ட்ல ஓடுறது ஒரு தப்பா இருந்ததுன்னா அவங்க புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சவங்க தூரம் போய் சொல்லுவாங்க, அவன் பேசுறான் அதெல்லாம் போய் பேசுறான் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம மேல அந்த அபிப்பிராயம் போயிடும். அப்ப நம்ம பேசுறது உண்மையா இருக்கணும், ரியாலிட்டியா இருக்கணும். உங்களை சம்பாதிக்க வைக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா சம்பாதிக்க வைப்பேன். உங்களை ஜெயிக்க வைக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க, கண்டிப்பா ஜெயிக்க வைப்பேன். அப்படி ரிலேஷன்ஷிப் தான் அந்த இடத்துல முக்கியம். அப்போ நீங்க கூப்பிட்டு வந்த 2 நபர்கள் தான் இருப்பாங்க. எப்பவுமே வச்சு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா முதல்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எதை பண்றீங்களோ அதை உங்க டெவலப் அவங்க 2 பேரும் நிக்க வச்சிருவாங்க. அப்ப உங்க டீம் நின்றுடும். அந்த தன்னால அப்ப டெவலப் ஆயிடும். அப்ப முதல்ல ஒரு வியாபாரத்துக்கு என்ன தேவை இல்லையோ அதை செய்யக்கூடாது. நீங்க செய்யக்கூடாத விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வி. செய்ய வேண்டிய விஷயத்த நீங்க செய்யாம இருந்தாலும் அது உங்களுக்கு தோல்வி. இதுதான் வந்து வியாபாரம், பிசினஸ்க்கு. அப்போ உங்களுக்கு இந்த பிசினஸ்ல டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்னீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சரியா இருக்கணும். அவர்கள் முதல்ல வந்து நம்ம சரியா இருக்கணும். அப்ப நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னா விஷயம் உங்களுடைய மனசு சின்ன சின்ன இலக்குகள் சொல்லுவாங்க, குறுகிய இலக்குகள் அப்படின்வாங்க. சின்ன சின்ன டார்கெட்ல வந்து வைக்கணும். அதை அடைஞ்ச அப்புறம் திருப்தி ஆயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, சார் இந்த மாசம் நான் 2 ஐடியா எடுத்துருவேன் சார் அப்படிவாங்க. கரெக்டு தான், சின்ன டார்கெட்டு.
2 ஐடி ரெண்டு பேரை சேர்க்கணும்னு நினைப்பாங்க, போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 2 பேரை சேர்த்துட்டாங்க, 2 ஐடி லாகின் ஆயிடுச்சு, 2 பேர்ல 7 ஐடியில கூட வந்துட்டாங்க. வந்தவொடனே என்ன ஆயிடும்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன ஹாப்பி ஆயிடுவாங்க, நான் 2 பேரும் சேர்த்துட்டேன்டா, முடிஞ்சிட்டேன், இனிமே நெட்ல ஒரு ஆள் சேர்த்துட்டேன், ரைட் நான் 2 பேர் சேர்த்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். குறுகிய இலக்குகளில் திருப்தி அடையவே கூடாது. நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்க, ஹாப்பி ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நீங்க எங்க ஹாப்பியா வரீங்களோ அங்க அது ஸ்டாப் ஆயிடும். அந்த இலக்கு அதுக்கு மேல அது அடைஞ்சாச்சு, ஓகே, அது முதல் வெற்றி, சின்ன வெற்றி, பரவாயில்ல, நான் அந்த ஒரே இடத்துல 2 பேரும் சேர்த்துட்டேன், சூப்பர்வா, 4 பேர்கிட்ட சொன்னோமா, கொண்டாடணும், சின்ன சின்ன வெற்றியோட கொண்டாடணும், பயங்கரமா கொண்டாடணும், வேற லெவல்ல கொண்டாடணும். கொண்டாடியாச்சா, ஆனா அடுத்து உடனே என்னடா 2 பேர் தானே செத்தோம், 20 பேருக்கு செத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு போயிடணும். இது நீங்க என்ன பண்ணாலும், அது குடும்பத்திலயும் சரி, அது உங்களுடைய லைஃப்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, சின்ன சின்ன இலக்கு வச்சுட்டு அதை அடைஞ்ச உடனே திருப்தி ஆயிடாதீங்க, அதுக்கு அடுத்த கோல் செட்டிங்க பார்த்துருங்க. இது நீங்க நம்ம மாறணும், நான் மாறணும். ஏன்னா சின்னதை ஓகே ஆன அப்புறம் மன திருப்தி ஆச்சுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரண வாழ்க்கைக்கு போயிடுவோம். உலகமும் இந்த பிரபஞ்சம் பயங்கர பெருசு, கேட்பது பெரிது கேள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெருசா கேளு, அது நடக்கலன்னா கூட கேட்கறத மட்டும் நித்திராத அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லுவாங்க. எனக்கு அந்த குரல் டக்கு ஞாபகம் வரல. கேட்கறது பெருசா கேட்கணும், அது வாழ்க்கையில நடக்கலன்னா கூட அந்த கேட்கறத மட்டும் நித்திராத அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே கேட்கறது பெருசா கேட்கணும். என்னால முடியும், எனக்கு இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், எங்க அப்பா அம்மா பிளெஸிங், நான் என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், என் முன்னோர்கள் பிளெஸிங், என் குலதெய்வத்தினுடைய பிளெஸிங் எனக்கு இருக்கு அப்படின்னு நம்பணும். நம்பிட்டு நான் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையானதை கேட்கணும். என்ன கேட்டாலும் கிடைக்கணும்னு சம்மதம் இல்லாத கேட்கக்கூடாது. நம்மளுக்கு தேவையானது எவ்வளவு பெருசு நீங்க கேட்டாலும் அது ஒரு நாள் கிடைக்கும், அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. அதனாலதான் குறுகிய இலக்குகளில் திருப்தி அடையக்கூடாது. அடுத்தது கேட்கணும், நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை அடையிறதுக்கு நீங்க தகுதியானவர்களாகவும் இருக்கணும். அப்போ இங்க இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரியல் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் நீங்க ஆகணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம், லேர்னிங் ப்ராசஸ். கத்துக்கணும், நிறைய கத்துக்கணும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. எனக்கு எல்லாம் தெரியும் அவன் சொன்னானா அவன் காலி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னா இன்னும் கத்துக்க போறான்னா அவன் பெரிய ஆளாயிட்டே இருப்பான். அப்படி நிறைய நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கிட்ட இருந்து கத்துக்கணும். படிச்சவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துங்க, பிசினஸ் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துங்க, அனுபவசாலி கிட்ட இருந்து நிறைய கத்துங்க, ஏஜ் பர்சன் இருப்பாங்க அவங்க அனுபவ ரீதியா நிறைய கத்துக்குங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு குவாலிட்டி, குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய கத்துங்க, எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அது இது ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மாற்றும். எல்லாரையும் தப்பா பாக்குறீங்க, இந்து சாமி கும்பிட்டா ஏசு சாமியை தப்பா பாக்குறது, ஏசு சாமி கும்பிட்டா இந்து சாமியை தப்பா பாக்குறது. இந்த தப்பா பாக்குறதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே புரியல. இதை சொல்லி கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க தப்பா சொல்லி கொடுத்தாலே அவங்க கூட சவகாசம் வச்சுக்கூடாது. இந்த உலகத்துல எல்லாமே நல்லதான கடவுள் படைப்பார், தப்பு எப்படி படைப்பாரு? அந்த நம்பிக்கையே இல்லாதவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கடவுள் நல்லதாங்க படைப்பாரு, உங்களுக்கு நஷ்டம் வரதை படைக்க மாட்டாரு, எல்லாமே கரெக்டு தான். உங்களுக்கு அது தப்பா தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு பார்த்தோம் தப்பா தெரியும். தப்பா தெரிஞ்சா கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போயிடுங்க, நல்லதை எடுத்துட்டு போயிடும். அப்ப எங்க நல்லதை யாரால எடுக்க முடியும்? கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நல்லது எடுக்க முடியும். இல்லைன்னா காலத்துக்கும் பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பிடிக்கலையா, இல்லைன்னா அங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கோ உங்களுடைய லட்சியத்துக்கோ அந்த இடத்துல தடையா இருக்கா, அடுத்த வேலையை பார்க்கணும், ஜெயிக்கிற வழியை பாருங்க. அப்ப ஜெயிக்கிற வழி எங்க இருக்குன்னா கத்துக்கிறது தான். நிறைய கத்துக்குங்க, எல்லாருக்கிட்டே எல்லா நல்லதும் கத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் இப்ப இந்துலேகா மேடம் பேசுறாங்க, இந்துலேகா மேடம் அவங்க பேசும்போது
காலையில 5 மணிக்கு நீங்க வச்சாலும் சரி, 6 மணிக்கு வச்சாலும் சரி, அந்த எனர்ஜெட்டிக்கான ஸ்பீச், அந்த ஒரு பவர்ஃபுல்லா ஒரு 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 துருதுருப்பான ஒரு ஸ்பீச் எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? காலையில எல்லாருக்கும் இருக்க மாதிரி காலையில கடமைகள், வேலைகள், வீட்டுல பெண்களுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஆனா இது வரைக்கும் நான் எவ்வளவு மீட்டிங் அவங்களுக்கு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிக்க எந்த இடத்துலயும் வந்து ஸ்லோலியா அவங்க இருந்ததே கிடையாது. அப்ப அவங்க கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? அந்த ஒரு பெஸ்ட் இருக்கு, அதை நம்ம கத்துக்கணும். ஒவ்வொருத்தங்கிட்ட மாதிரி ஒன்னொன்னு உங்களோட வீடு, உங்க நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பிசினஸ்ல எல்லாரும் ஐயப்பன் சார் பேசுறாரு. ஐயப்பன் சார்கிட்ட என்ன என்ன டேலண்ட் இருக்கு, என்ன கொடுக்குறாரு, பெஸ்ட் கொடுக்குறாரு, அதை நம்ம எடுத்துப்போம். அவர்கிட்ட இல்லாத பத்தி பேசாதீங்க. உங்க அப்ளைன் கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, உங்க அப்ளைன் என்ன உங்களுக்காக நல்லது பண்றாரு, உங்க அப்ளைன் என்ன உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாரு, அதை எடுத்துங்க, நீங்க கத்துக்குங்க. யாரையும் ஃபாலோ பண்ண சொல்றதுல அப்புறம் கதை, நம்ம கத்துப்போம். நான் அதை சைலண்டா எவ்வளவு நீங்க கத்துக்க முடியும். இது வந்து நம்ம எல்லா நபர்களும் நிறைய வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நாள் நீங்க கத்துக்க என்னன்னா உங்களுக்கு பலம் சேரும். உங்களுக்கு வந்து பலம் தான் முக்கியம். உங்களுடைய பலம்ன்றது உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும். அண்ட் உங்களை நீங்க யாருன்னு முதல்ல கணக்கிடணும். சுய மதிப்பீடு நம்மளுக்கு தேவைங்க. சுய மதிப்பீடு யாரு போடலையோ அவங்களால என்னத்தையும் சாதிக்க முடியாது. செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது வேற, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதாவது நீங்க உங்களை மதிக்கல அப்படின்னீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க யாரா ஒன்னா இருங்க, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க, ஆட்டோ டிரைவரா இருங்க, டாக்டரா இருங்க, போலீஸா இருங்க, இன்ஜினியரா இருங்க, அண்ணனா இருங்க, தம்பியா இருங்க, கணவனா இருங்க, மனைவியா இருங்க, நீங்க படிச்சவங்களா இருங்க, படிக்காதவங்களா இருங்க, விவசாயம் இருங்க, யாரா ஒன்னா இருங்க. வெளியே வந்து உங்களை என்ன சொல்றாங்க அதை முதல்ல பார்க்காதீங்க. அது அப்புறம் இருக்கு, அதையும் நம்ம சரி பண்ணணும். ஆனா முதல்ல நம்ம எப்படி நம்மளை பார்க்கணும்ன்றதுதான் ஒரு வெற்றியாளருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். கூட என்னோட பேச்சு ரெகுலரா கேட்கறது தெரியும். பிசினஸ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்க யாருக்கு சொல்லி தரணும் தெரியுமா? தன்னை மாத்திக்காதவனுக்கு தான் சொல்லி தரணும். தன்னை மாத்திக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் சாதிச்சிருவான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் சொல்றது, ஒரு நபருக்கு ஏன் பிசினஸ் பண்ணணும், ஒய், அதாவது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி தரதை விட ஏன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்றதுதான் என்னுடைய இலக்கு எப்பவுமே. நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியே தர மாட்டேன். நான் 15 வருடங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். 15 வருஷத்துல நான் இது வரைக்கும் நான் கத்துக்கினதும் சரி, நான் கத்துக்கின அப்புறம் நான் சொல்லித்தர இடத்துக்கு வரும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு. நான் சொன்னா 4 பேர் உட்காந்து கேட்கறாங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வரும்போது கூட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு கம்பெனி இருக்கு, அது அவங்களே பண்ணுவாங்க. ஆனா ஏன் பண்ணணும்ன்றது தான் தெரியாம இருக்காங்க. ஒரு பிசினஸ் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு வேலைக்கே போறாங்க. வேலைக்கு போறதுதான் பெருசுன்னு அவங்க நினைக்கிறாங்க. வேலைக்கு போனாதான் கோடீஸ்வரன் அவங்க போட்டோம். அதனால அவங்க நெட்வொர்க் நீங்க எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? இதே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணா, பிசினஸ் பண்ணாதான் என் லைஃப் வளரும்னு தெரிஞ்சவங்களுக்கு இப்ப நீங்க அவங்க வந்து கேட்பாங்க, இதுல நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன், எனக்கு சொல்லித்தாங்கன்னா இப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப என்ன சுய மதிப்பீடு எங்க வருது? அவனே தன்னை உணராத போது நீங்க எவ்வளவு அந்த நபருக்கு, தன்னை உணராத நபருக்கு நீங்க என்ன போட்டாலும் அவர் உள்ள போட மாட்டாரு. ஏன்னா கேட் போட்டாரு, கேட்டு போட்டு பூட்டு போட்டுக்கினாரு. இதுக்கு மேல நான் அறிவாளி கிடையாது, இதுக்கு மேல நான் அழகன் கிடையாது, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண போதில்லை, என்னால முடியாது அப்படின்னு போட்டாரு. அவர் டெய்லியும் கண்ணாடியில பார்த்து அவர் முடிவு பண்ணிட்டாரு, என்னால இவ்வளவுதாங்க முடிவு, விட்டுருங்க என்ன அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்க தான் பயந்துருவாங்க. பயப்படும் போது தான் என்ன நடக்கும்? என்னால முடியாது, எனக்கு இவ்வளவுதான், நான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வட்டத்துக்குள்ள சுருங்கிட்டாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நினைக்கிறாங்க, அவ்வளவுதாங்க, எனக்கு தாங்க 2 குழந்தைங்க வளர்த்தா போதுங்க அப்படின்றாங்க. அது காரணம் தான். அவங்க சொன்னாங்க, மத்தவங்க சொல்லுவாங்கப்பா குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறைப்பா, 2 குழந்தைய வளர்க்கறதுக்கே வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கப்பா, 2 குழந்தைய வளர்க்கறப்பா அவங்க காலத்துக்கு தாங்க அப்படிவாங்க. அப்படி கிடையாது. அவங்க அதுக்கு மேல தன்னால முடியும்னு அவங்க என்னைக்குமே நினைக்கல. என்னால அவ்வளவுதான் முடியும்னு நினைச்சாங்க, அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நான் சாதனையாளர், நான் வெற்றியாளர், நான் உற்சாகமானது, என்னால முடியும், மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா கூடுதலா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்ப சுய மேம்பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உங்களை நீங்க யாரும் கண்டுபிடிங்க. உங்களால எந்த எந்த இலக்கு வரையும் போக முடியும், நான் என்ன சாதிக்க முடியும் சார். 500 பேர் உட்கார வச்சுலாம் நான் பேசுவேன் சார். அப்ப பேச தெரியாது சார், எனக்கு பயம் சார் அப்படின்னா அதுதான். ஐயோ எனக்கு மைக்கு பிடிச்சாலே பயம் சார், என்ன ஜூம் மீட்டிங்ல கூப்பிட்டாலே பயம் சார். அதுதான் உங்க லைஃப். அதுக்கே பயந்தீங்கன்னா அப்புறம் அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க சுய மேம்பாடு சின்ன சின்னதுல ஆரம்பிச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் ஷூ போடலையா ஷூ போடணும், இது வரைக்கும் இன் பண்ணலையா இன் பண்ணணும், இது வரைக்கும் மைக்கை பற்றி பேசலையா மைக்கை பற்றி பேச வேண்டும், இது வரைக்கும் ஹோம் மீட்டிங் நீங்க போகலையா நீங்க போய் ஆகணும், இது வரைக்கும் உங்க அப்ளைன் வந்ததா போவீங்க இனிமேல் தனியா போய் ஆகணும், இது வரைக்கும் ஜூம் மீட்டிங் நீங்க எதுவும் நடத்தலையா உங்க டீமுக்கு இனிமேல் நடத்தி ஆகணும். இது வரைக்கும் அப்படின்றது வரும்போது சின்ன சின்னதா மாத்திக்கிட்டே ஆகணும். உங்களை நீங்க நிறைய 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 உங்களை கண்டுபிடிச்சு நீங்க கண்டமா உங்களை நீங்களே மேம்படுத்தணும். இந்த மேம்படுத்துறது டெவலப்மெண்ட், மேம்பாடு, செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் அதுலதான் காமிக்கணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஐயப்பன்றவரு இப்ப கிடையாது, அவர் பேச்சு இப்ப கிடையாது, அவருடைய அந்த அந்த தோரணை இப்ப கிடையாது. போன வருடங்கள் இருந்த ஐயப்பன் இப்ப கிடையாது. போன மாசம் இருந்த ஐயப்பன் இப்ப இருக்க மாட்டேன், மாத்துவேன். ஒண்ணுனா மாத்திட்டே இருப்பேன்ன்றது என்ன, என்னுடைய திறமைகளை வளர்த்துப்பேன், என்னுடைய அனுபவங்களை இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், என்னோட ட்ரெஸ் கோட்ல ஏதாவது கொண்டு வர மாற்றம், என்னை டெவலப் பண்ணிப்பேன். என்னோட நான் இது வரைக்கும் 8 மணி நேரம் தூங்குறேன்னா காலைல 5 மணிக்கு அதுக்கு டெவலப் பண்ணிப்பேன். இது வரைக்கும் நான் என்னோட நேரத்தை எப்படி வேஸ்ட் பண்ணனா இனிமே சரியா பயன்படுத்தி ஒன்னும் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம மிகப்பெரிய டீமை உருவாக்குறதுக்கான காரணத்தை நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா டீம் இல்லையே பிசினஸ் இல்லை, டீமை உருவாக்க முடியாதவர்களால் வெற்றி பெற முடியாது, டீமை உருவாக்க நினைப்பவர்கள் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் இங்க பேசிட்டு இருக்கேன். அப்போ முடிவெடுப்பதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களுடைய பங்கு அதிகமா இருக்கணும். ஒரு பிசினஸ்க்காக நீங்க முடிவெடுங்க. நீங்க ஒரு 8ஆம் தேதி ஒரு மீட்டிங், பிப்ரவரி 8ஆம் தேதி நம்மளுடைய எஸ்எஸ்எஃப்ல ஒரு பெரிய 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 ஒரு பிளான் போட்டு ஒரு மீட்டிங். இது ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலா 4 பேரு உட்காந்து அவரவங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு உட்காந்து முடிவெடுத்து, சார் என் வாழ்க்கை மாறணும் சார், நான் இந்த பிசினஸ் பெருசா ஜெயிக்கணும் சார், ரெகுலரா ஸ்கீலிங் அடிக்கணும் சார்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், சந்தோஷ் சார் ஒரு முடிவு அந்த முடிவு எடுக்கும் போது என்னுடைய பங்கும் இருக்கு, 4 பேரோட பங்கு இருக்கு, 4 பேரோட தைரியம் இருக்கு, 4 பேரோட நம்பிக்கை இருக்கு. இப்ப சீதாபதி சாரை எங்களை நம்பி உள்ள அவரும் ஒரு முடிவு எடுத்து வராரு, இவங்களோட சேர்ந்தா நம்மளும் வெற்றி பெறலாம், இவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணா வெற்றி பெறலாம்னு எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வெற்றி. அப்ப அந்த செலக்ட் பண்ணி ஒரு முடிவு எடுத்து உட்கார்ந்த அப்புறம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும், 8ஆம் தேதி இந்த ஈவெண்ட் பண்ணலாம், காலைல மீட்டிங் நடத்தலாம், மதியம் இது நடத்தலாம், சனிக்கிழமை பிஓஎம் நடத்தலாம், ஒவ்வொரு பிளானிங் போட்டு என்ன கொடுத்தா மக்கள் ஈஸியா இருக்கும், எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு உட்காந்து பேசி பேசி நேற்று கூட ஒரு 5 மணி நேரம் உட்காந்து பேசி பேசி என்ன பண்ணலாம்னு ஒவ்வொரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எடுக்கும் போது அந்த இடத்துல பங்கு கொடுக்கணும், பங்கு மீன் சப்போர்ட் பண்ணணும். ஒரு முடிவு ஒரு டீம் எடுக்கிறாங்கன்னா அதுல நானும் கலந்துக்கணும் சார் அப்படின்னு இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு தான் வந்தது அப்படின்னு எஸ்கேப் ஆகுறாங்கனால தன்னையும் மாத்திக்க முடியாது, தனக்கான டீமையும் உருவாக்க முடியாது. உருவாக்காதவர்களால் வழிநடத்த எப்படி முடியும்? ரெண்டுமே வேற வேற பவர்ஃபுல்லான விஷயங்கள். உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது, உருவாக்கணத்தை தக்க வைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. தக்க வைத்தவனை வெற்றியாளதான் மாத்தணும். தனக்கு கீழே மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்குறது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? தானே இங்க மாத்திக்கல, தானே சரியில்லை, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்குது, எல்லா நேரையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்குது, எல்லாத்தையும் கிண்டல் பேசிக்கிட்டு இருக்குது. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு மேடம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கம்பெனின்னு வாயில வரல, உங்க கம்பெனின்னு வருது, உங்க கம்பெனில எப்ப சார் மீட்டிங் போடுவீங்க அப்படிவாங்க. நம்ம கம்பெனிலே வரல, ஆனா இவங்களுக்கு கீழே ₹1,00,000 வரணும், சீலிங் வரணும், எப்படி நடக்கும்? இப்ப முடிவு எடுக்கிறது முதல்ல எஸ்கேப் ஆகுது. 8ஆம் தேதி மீட்டிங்கா, 8ஆம் தேதி தான் நீங்க வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது சார். 8ஆம் தேதி ஏன் சார் வைக்கிறீங்க? 8ஆம் தேதி தான் நாங்களும் வரணும் சார். அவ்வளவு தூரத்துல நாங்க எப்படி சார் வருது? காலையில நாங்க எப்படி சார் வருது? மத்தியானம் நாங்க எப்படி சார் வருது? சனிக்கிழமை வச்சா நாங்க எப்படி வருது? ஞாயிற்றுக்கிழமை வச்சா எப்படி வருது? எல்லாமே எஸ்கேப் ஆகிறதுக்கு சொல்றாங்களே தவிர சார் பண்ணலாம் சார், நாங்களும் உங்க கூட இருக்கோம் சார்ன்ற ஒரு வார்த்தை வரும்னு பாக்குறோம். ஒரு சில பேர்கிட்ட வாயிலே வரல, நான் இருக்கேன் சார், நான் என் டீமை கூப்பிட்டு வரேன் சார், நீங்க பண்ணுங்க சார், நாங்க சப்போர்ட் பண்றோம் சார்.
8ஆம் தேதி ட்ரைனிங் காலைல சுரேந்தர் சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு சார். நான் வந்துடுறேன் சார், கண்டிப்பா என் பேரை கொடுங்க சார், என் டீம்ல 4 பேரை எப்படியாவது கூட்டு வந்துருங்க சார், எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுங்க சார். வரலையே. காலையில வச்சா எப்படி சார் வருது? அவ்வளவு காலம் நாங்க எப்படி சார் அங்க வருது? வந்த உடனே நாங்க குளிச்சுட்டு எப்படி சார் வர்றது? சென்னையில இருந்து தூரத்துல இருந்து அவங்க சொல்றது கூட பரவாயில்ல, சென்னையில இருக்கிறவங்க சொல்றது பாருங்க, மூச்சு பேச்சே காணும். 8ஆம் தேதி ப்ரோக்ராம் இன்னும் பல பேருக்கு தெரியாது. 8ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகுது சார்? என்ன சார் பண்ண போறீங்க? எப்படி ஆரம்பிக்க போறீங்க? என்னெல்லாம் பண்ணணும்? நாங்க என்ன உதவி பண்ணோம்? நாங்க என்ன உங்க கூட வேலை வந்து செய்யணும்? 8ஆம் தேதி எவ்வளவு பேர் சார் நம்ம கூட்டு வரணும்? புது ஆளை கூட்டு வரணுமா? பரபரப்பா வாயை திறந்து பரபரப்பா பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இவங்களுக்கு சீலிங் அடிக்குது, அதனால ரகசியமா இருக்காங்க. சீலிங் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சைலண்டா இருந்தா சீலிங் வச்சிடலாம், யாருக்கு அடிக்க முடியும்? அப்ப என்ன பண்ணும்? அடிப்படையில மறந்துடும். நமக்காக நம்ம லீடர்ஸுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அந்த நடுவில் இப்படியும் அவங்க செய்யும் போது அவங்களுக்கு நாம ஒரு துணையா ஒரு பாலம் ஒரே ஒரு சப்போர்ட்டாக நம்ம பண்ணணும்னு சார். நான் என்ன பண்ணணும்மா? நீ ஒண்ணுமே பண்ண வேணாமா, நீ வந்துட்டு உங்க கூட 5 பேரை கூட்டு வந்தா போதுமா? அப்படியா சார்? ஓகே சார், அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சார் நான் என்ன பண்ணணும்? எப்ப உங்க டீம்ல ஒரு 10 பேரை கூட்டு வந்தா நல்லா இருக்கும், பண்ணிடுறேன் சார். சார் நான் என்ன சார் பண்ணணும்? சார் நீங்க ஈவெண்ட்டுக்கு பேனர்லாம் நீங்க தான் சார் பண்ணணும், உங்களுக்கு தான் சார் பேனர் பத்தி எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன் சார் அந்த வேலையை. சார் நான் என்ன சார் பண்ணணும்? அன்னைக்கு நீங்க நம்ம உள்ள உள்ள லஞ்சிங்லாம் எல்லாம் பிளான் பண்ணணும், இல்லைன்னா செலிப்ரேஷன் ரெகுலேஷன் பண்றவங்க ஃபீல்ட்லாம் நீங்க தான் பிளான் பண்ணணும் சார், அதெல்லாம் நான் போய் பாத்துக்கிறேன் சார். கேட்கணும் இல்ல, கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? எஸ்கேப், தப்பித்துக் கொள்ள நினைப்பவர்களால் வெற்றி பெற முடியாது, பங்களிப்பை ஏற்படுத்துபவர்கள் வெற்றியாளர்களா மாறுவாங்க. ஆனா டைம் எடுத்துக்கலாமா சார்? ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்கணும் யார் நினைக்கிறீங்களோ அவர்கள் புதிய புதிய யுக்திகளை உருவாக்குறதுல கவனமா இருக்கணும். புதிய புதிய யுக்திகள் அப்படின்னா பிளானிங். நிறைய வித்தியாசம், ஒரே விஷயத்தான் அரைச்சமா வரையக்கூடாது. அரைச்சமாவும் அரைச்சீங்கன்னா அரைச்சதுதான் கிடைக்குமா? கிடைச்சதுதான் கிடைக்கும். நீங்க கிடைச்சதே போதும்னு சொல்லலையே, நம்ம சொல்ல முடியாது, நம்மளுக்கு இன்னும் வேணும்னு சொல்றோமே. நான் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு ஏற்கனவே காசு வந்துருக்குது, அதேதான் திருப்பியும் வருது. நான் போற வேலைக்கு என்ன வேலை கொடுக்குறேன்? டைம் கொடுக்குறேன், 30 நாள் போறேன்னா 30 நாளுக்கு உண்டான சம்பளம். அப்ப நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணாதான் 1 hour பண்ணாதான் ஓட்டின்னு ஒண்ணு கொடுப்போம். அப்ப லைஃபும் அப்படிதான், அரிசமாதான் அரிசியா புதுசு புதுசா பண்ணணும். ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரே மாதிரி பேசுறோம், ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், ஒரே மாதிரியான வார்த்தைகள், ஒரே மாதிரியான நடை, ஒரே மாதிரி பேச்சு திறமை எல்லாம் இருந்ததுன்னா அது என்ன இது வரைக்கும் கிடைச்சது அதான் கிடைக்கும். உங்க கேரக்டர் என்ன, அதுக்கு உண்டான பலன் கிடைச்சது, எல்லாமே மாத்துங்க, நல்லதே மாத்துங்க. நல்லதுன்னு முன்னாடி வைங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, சார் மாத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு ரவுடியை மாத்த சொல்லுங்க. என்ன பண்ணாலும் முன்னாடி வந்து நியாயம், தர்மம், நேர்மை அப்படின்ற வார்த்தைகள் அப்படின்றதுல முன்னாடி போயிட்டே இருக்கணும். அதுதான் முன்னாடி போகணும். அதை தாண்டி அதுக்குள்ள எல்லாத்தையும் அடங்கணும். நீங்க என்ன வேணா மாறுங்க, அதுக்குள்ள இருக்கணும். நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நியாயம், நேர்மை, தர்மம் இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். கடவுள் இந்த உலகத்தை அப்படிதான் படைச்சிருக்காரு, கடவுள் இந்த உலகத்துல எல்லாத்தையும் அப்படிதான் கொடுத்துருக்காரு. அதுல இருந்து செயல்பாடுல இருந்து அவன் விலகுனான்னா அவன் அதுக்குண்டான பலன் நீங்க என்ன வேணா பண்ணலாம். நீங்க சினிமா நடிக்கலாம், நீங்க வந்து கலெக்டர் ஆகலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். நியாயம், தர்மம் இதுக்குள்ளேயே இருக்கணும். இதுக்குள்ளேயே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் பெருசா இருக்கும். அப்போ உங்களுடைய யுக்திகள் பிசினஸ்ல வந்து புதிய யுக்திகள் யூஸ் பண்ணுங்க. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் இல்ல சார். நான் என்ன போன சொல்லி பேசுறேன் சார், இதே டாபிக் பேசுறேன், அப்போ டாபிக் ஏதாவது மாற்றுங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சா அது கண்டினியூ பண்ணுங்க, அது கண்டினியூ பண்ணணும். அது சக்சஸ் ஆகலையா அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு 6 மாசம் ட்ரை பண்றீங்களா, ஒரு விஷயத்துல தோல்வி இருக்கு, அதாவது வெற்றியே வரலையா, அப்ப நம்ம போயிட்டு இருக்க ரூட் அந்த பிளான் கரெக்ட் இல்ல, அந்த மாதிரி நம்ம பேசுறது தப்பு, அப்ப கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. புதிய புதிய யுக்தியில வந்து பிசினஸ்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே உங்க டீமுக்கு நாளைக்கு அது ஃபாலோ அப்ல ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் எதிர்பார்க்காத முடிவுகளை எடுக்கணும், அது உங்களை வெற்றியாளரா எப்பவுமே மாற்றும். அந்த முடிவுகள் நேர்மறையா இருக்கணும், அந்த முடிவுகள் வெற்றியை நோக்கி இருக்கணும், அந்த முடிவுகள் உங்க வாழ்க்கையில நிம்மதியான முடிவு தரதா இருக்கணும், அந்த முடிவுகள் யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாத முடிவுகளா இருக்கணும். நீங்க எடுக்கிற முடிவுகள் யாருக்கும் நஷ்டத்தை காயப்படுத்தக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது.
நஷ்டம் வராது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து உங்களுக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு நாங்க 4 பேரை சேர்ந்து இந்த மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கணும். அந்த மீட்டிங் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நேற்று உட்காந்து நிறைய பேசி அடுத்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம டீம் இருக்காங்க. எல்லாருக்கும் ஈஸியானதை எப்படி பண்ணலாம், எல்லாரையும் சென்னைக்கு வர வச்சு கஷ்டப்படுத்த முடியாது எல்லா டைமும். ஒரு வாட்டி சென்னையில பண்ண ஒரு வாட்டி இங்க பண்ணலாமா அப்படி யோசிக்கிறோம். மாத்தி டீம் மீட்டிங், மாத்தி இனிமே ஓம் மீட்டிங் எப்படி பண்ணலாம், புதிய முடிவுகள். அப்படிதான் ஓம் மீட்டிங் பண்ணுங்க, நீங்க ஒரு கேப்டனா மாறுங்க அப்படின்னு நாங்க சொல்லும் போது அப்படியா சூப்பர் சார் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் 2 வாரம் அவங்களுக்கு மீட்டிங்கே போட முடியல. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் யாரு போய் பண்றது, கேப்டன் நம்ம 4 வைஸ் கேப்டன் வச்சு என்ன பண்றது, நாங்க ஏன் இதை கொடுத்தோம், 4 வைஸ் கேப்டனையும் உன்னால உருவாக்க முடியல, 4 வைஸ் கேப்டனை உன்னால வழி நடத்த முடியல, 4 வைஸ் கேப்டனை வழி நடத்தி அவங்கள மெயின்டைன் பண்ணி வாரத்துக்கு ஒரே ஒரு ஓம் மீட்டிங் போட உன்னால முடியாத போது நீ அங்க இருக்கிற எல்லா லீடரையும் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன நியாயம்? உங்களுக்கு நீ நாளைக்கு 1000 பேரை 4000 பேரை கட்டி காக்குற அளவுக்கு நீங்க வரணும். அந்த 4 பேரை உருவாக்கி அவங்கள வழி நடத்தி அவங்கள வச்சு ஒரு ஓம் மீட்டிங் போட்டு அதுல வெற்றி அடைகிற அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும் தானே அது சொல்லி கொடுக்குறோம். அப்ப சின்னதா ஒரு டாஸ்க கொடுத்து அதை பண்ணுனா, ஆனா அதை அது பிடிச்சி அதை சிறப்பா பண்றவங்க 3 ஓம் மீட்டிங் போயிட்டாங்க. அது பண்ண முடியாம நீ ஞாயிற்றுக்கிழமை நாங்க வேற வேலையை பார்ப்போம் அப்படின்றவங்க அதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த சிஸ்டம் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஞாயிற்றுக்கிழமை யாரும் கூட்டம் வரமாட்டாங்க சார், ஞாயிற்றுக்கிழமை சார் அந்த வைஸ் கேப்டன் வரமாட்டாங்க சார், எங்களுக்கு யாருமே செட் ஆகல சார், இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுது சார், நாங்க பழைய மாதிரியே பண்ணிக்கிறோம் சார். பண்ணீங்க, ஆனா அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்றவங்களுக்கு மீட்டிங் ரெகுலரா நடக்குது, கவுண்டிங் அதிகமா இருக்கு, ஜாயினிங் அதிகமா இருக்கு, டீம் உள்ள வந்திருக்கு, நிறைய கேப்டன் புதுசா வந்திருக்காங்க, புதுசா வந்தவங்க ஐகானா மாறிட்டு இருக்காங்க, ஐகானா மாறினவங்க சாம்பியனா மாறிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் 8ஆம் தேதிக்கு வந்து அவார்டு வாங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீம்லயும் அதிக ஐகான் வந்துட்டு இருக்காங்க, அதிக சாம்பியன் வந்துட்டு இருக்காங்க, 8ஆம் தேதி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, கொண்டாட போறாங்க. நீங்க எழுதி வச்சிடுங்க, இந்த சக்சஸ் டீம்ல இந்த எஸ்எஸ்எம் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போறாங்க. அது 8ஆம் தேதி இருக்கு, அந்த 8ஆம் தேதி நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உங்களுக்கு 4 லீடர்ஸ் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம கொடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நம்ம காமிக்கணும். அது உங்க இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஈவெண்ட்டை நடத்தணும். அதுக்கான முதல் களமா 8ஆம் தேதி நடக்குது. 8ஆம் தேதிக்கு உங்க எல்லாருமே நீங்க வந்து கலந்துக்கணும், உங்க டீமோட கலந்துக்கணும், வண்டி வச்சுக்கின்னு வாங்க, பேசுங்க, முன்கூட்டியே பேசுங்க, டீமோட பேசுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பேசுங்க. நம்ம எல்லாம் ஒரு வண்டி வச்சுன்னு போலாம், ட்ரெயின்ல ஏறி பஸ்ல ஏறி போறதோட ஒரு வேன் வச்சுக்கலாம், ஒரு பஸ் வச்சுக்கலாம், காலையில போய் இறங்கலாம், நைட்டு கிளம்புவாங்க, காலையில இறங்கிடலாம், மத்தியானம் ப்ரோக்ராம் இருக்கும், காலையில வரையும் எங்கேயா போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு ஈவினிங் நைட் அதே வண்டியில நம்ம திரும்பி வந்துடலாம். ஆளுக்கு ஒரு 200 500 போடலாம், நம்ம போய் கலந்துக்கலாம். கூட ஒரு 10 பேரை எப்படியாவது கூட்டு போலாம். தனியா பஸ்ல வர மாட்டாங்க, நம்மளே ஒரு பஸ் வச்சுப்போம், சீட்டு காலியா இருக்கும், அதுல ஒரு 10 பேரை ஏற்றுவோம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சு பேசி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஏதாவது புதுசா யோசிக்கணும். எதுவும் யோசிக்கிறது இல்லை, எதுவும் யோசிக்காம எல்லாம் நடக்கும் நம்ம நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு வாய்ப்பு குறைவு. எனவே உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள். நீங்க எதுக்காக இந்த பூமியில இருக்கீங்க, உங்களை நம்பி யாரெல்லாம் இருக்காங்க, உங்களை மட்டுமே நம்பி யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்லாத வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன படைச்ச என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது நான் செஞ்சிருக்கேன் என் அப்பா அம்மாவுக்கு, என் மனைவிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், என்னையே நம்பி இந்த உலகத்துல பிறந்த என் குழந்தைங்களுக்கு நான் என்ன செய்யணும், என் கணவன் நான் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறேன், என்னுடைய கணவன் நான் என்ன தப்பு பண்ணாலும் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய கணவன், என்னோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் மாமியார், என்னோட பிள்ளைங்க, என்னோட அக்கா தங்கச்சிங்க, எனக்கு எப்பவுமே ஆதரவு கொடுத்துருக்கு என்னோட உறவுகள், இவங்க எல்லாருக்கும் நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும், நல்லது செய்யணும். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நானும் ஏதாவது எனக்குன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும், பிடிச்சதை சாப்பிடணும், இப்ப நான் பிடிச்ச மாதிரியே வாழணும். அப்படின்னா அப்ப நம்ம யாரு, நம்ம எதுக்காக வந்தோம், இந்த பிசினஸ் நம்ம எதுக்காக வந்தோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன, இதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் இப்ப என்ன ஆகுது, இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு வருடங்கள் நம்ம கையில இருக்கு, அதுக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, நம்ம இந்த கடனெல்லாம் எப்போ அடைக்க போறோம், இந்த கடனை அடைக்காம ஒரு வேளை போயிட்டு அந்த தலைமுறை என்ன ஆகும், இல்ல அந்த கடனை அடைச்சிட்டு அந்த தலைமுறை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நம்மளுக்கு சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, நம்ம கையில பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கா, நம்ம நகை இருக்கா, அது அடகுல இருக்கா, வீட்டுல இருக்கா, நம்ம கிட்ட டீம் இருக்கா, உண்மையிலே இருக்கா இல்லையா, நம்ம ஜீரோல இருக்கோமா,
நம்மகிட்ட இல்லைன்னா எல்லா இடத்துலயும் டீம் இருக்கா, அந்த டீம் ஆக்டிவா இருக்கா இல்லைன்னா டம்மியா இருக்கா, இப்படி எல்லாத்தையும் அலசி 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 பார்த்து நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கான பொறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு உங்களை நீங்க மாத்தி டீமை உருவாக்குற டீமை தக்க வச்சு வெற்றியாளரை மாத்தி நீங்க எப்படிலாம் மாறீங்களோ அதே மாதிரி அவங்களையும் மாத்தி தக்க வச்சு அவங்களையும் வெற்றியாளரை மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவர், கிங் ஆயிடுவீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ரெகுலர் சீலிங் நடக்கும். 60,000 ரூபாய் 2,40,000 ரூபாய் மாசமான ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். அதுல வர பணத்துல 4 பேருக்கு நீங்க உதவி செஞ்சு புண்ணியத்தை தேடி உங்களுடைய அடுத்த தலைமுறையும் மிக சிறப்பா நீங்க வச்சுக்கலாம். இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு சூப்பரான செக்ஷன் தான். ஸோ காலையிலேயே வந்துட்டு மார்னிங் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு வாக்கியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஸோ எங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 60 நபர்கள் இருக்காங்க. 60 நபர்களும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான் நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம சார். ஸோ எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி நம்ம மூவ்மெண்ட் ஆகி போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த 4 லீடர்கள் நம்மளுக்கு நினைச்ச ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நம்ம ஒரு தூணா ஒரு சப்போர்ட்டிங் லீடரா நின்று அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இந்த விஷயத்த நம்ம பண்ணா கூட அவங்களுக்கு பிக்கஸ்டா தெரியும். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுமே கொஞ்சம் திங்க் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணுங்க. சூப்பரா வந்துட்டு இன்னைக்கு ஒரு செக்ஷன் வந்துட்டு சூப்பரா போயிருந்துச்சு. எல்லாம் எனக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேட்கிற எல்லாத்துக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 5 நபர்கள் வந்துட்டு உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணலாம். ஸோ 2, 3. ஸோ இன்னும் 2 நபர்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் தரதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னாடி வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு வெற்றியாளர் ஆயிருவீங்க. அது அந்த விதத்துல ஒரு 4 நபர்கள் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிராட்டியூடா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனவதி மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கு. உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தரேன், நீங்க பேசலாம் மேம். தேங்க்யூ மேம். ஐயப்பன் சார் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயப்பன் சாரோடைய பீச்சை வந்து இன்னைக்குதான் நான் கேட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மணி போல அப்படி நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே இதுல கொண்டு வந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்த மாதிரி அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு அழகா இருந்தது. நம்ம ஒரு செயல் எடுத்துட்டோம், ஒரு பிசினஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வெற்றி பெறணும் அப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் எல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை விட என்ன முக்கியம்னா மனநிலை முக்கியம். அந்த மனநிலைமை வேணும். நம்ம வந்து இதுல ஏன் வந்தோம், இதுல வந்துட்டோம், இதுல வந்து நம்ம சாதிச்சே காட்டணும் அப்படிங்கிற மன உறுதியும் மன நிலைமையும் அந்த மன உறுதி இருந்தா மட்டுமே நம்ம வந்து இதுல கண்டினியூஸா வந்து இத வந்து நம்ம செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட் சூப்பரா இருந்தது. நெட்வொர்க்ல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்குனாதான் நம்மளுக்கு அது வந்து ஒரு வெற்றியை தரும். சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கீழே 2 பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. அந்த 2000 பேரை நம்ம வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கதான் நம்ம எடுத்திருக்கிற ஒரு செயல் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னாங்க. அப்ப மனசாட்சி வந்து நம்ம அப்படி ஒரு உருவாக்கும் போது நம்ம மனசாட்சியை வந்து அந்த டீமை வந்து எப்படி டெவலப் பண்ணணும். நம்ம டீமை உருவாக்கிட்டோம், ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு உள்ள இறங்கிட்டோம். அப்போ நம்ம ஒரு சின்ன டீமை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த டீமை வந்து டெவலப் பண்ணதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கிடைக்கும். அந்த சாம்ராஜ்யம் கிடைக்கணும்னா அந்த டீமை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சி வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்பிட்டே இருக்கணும். அப்படி எழுப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கும் போது நீங்க உருவாக்குன அந்த சின்ன டீமை எப்படி தக்க வச்சுக்கணும், அதை தக்க வச்சுக்கிட்டு அந்த டீமுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த டீம்ல உள்ள ஒவ்வொரு
ஒவ்வொரு செயலையும் நம்ம கவனிச்சு படுத்தும் போது அந்த டீமை வந்து தக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும் அப்படின்னு சொன்ன பாயிண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பொதுவா வந்து நம்ம வந்து இந்த டீமை வந்து நம்ம ஒரு சின்ன குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்த உடனேயே நடக்கவா ஓடவா ஆரம்பிக்க இல்ல. அது வந்து குப்புற விழுந்து தவழ்ந்து எந்திரிச்சு நின்னு ஸ்டெப்பு வைக்கிற வரைக்கும் தான் அம்மாவுடைய கையை எதிர்பார்க்கும். அந்த பிள்ளைக்கு நம்மளுக்கு ஸ்டெப்பு வைக்க முடியுது அப்படிங்கிற ஒரு மன தைரியம் வந்த உடனேயே தக்கா புக்கான்னு அதே வந்து கீழே விழுந்து மேல விழுந்து எடுத்து வைக்க முயற்சி பண்ணும். ஒரு 10 ஸ்டெப்பு தன்னால எடுத்து வச்ச உடனே கொஞ்சம் ஸ்பீடா நடக்க ஆரம்பிச்சுன்னா ஓட ஆரம்பிக்கும்ல. அது மாதிரிதான் இதுல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைனர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹெல்ப்ல இருந்து நம்மளுக்கு உருவாகிற டீமை நம்ம வந்து நடத்திட்டு போகணும் அப்படிங்கிற அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து சூப்பரா இருந்தது. நம்ம அந்த டீமை வந்து உரம் போட்டு வளர்க்கும் போது நம்ம எப்படி உரம் போடுறோம், நம்ம வந்து அந்த டீமை வந்து டெவலப் பண்ணும்போது நம்மளை நம்பி 2 பேர் வாராங்க, நம்பி வந்துட்டாங்க, ஓகே நம்மளோட டியூட்டி முடிஞ்சது, நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் போவோம் அப்படின்ட்டு இல்லாம நம்ம அந்த இடத்துல வந்து உண்மையா இருக்கணும். நம்ம அவங்கள என்ன சொல்லி கூப்பிட்டோம், நான் உன்னை ஜெயிக்க வைக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அப்போ அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம செயல்படுத்தணும். அவங்கள ஜெயிக்க வைக்கிற மூலம் நம்ம அங்க வெற்றியை வந்து அடையிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமை இருந்தாலே அவங்களுடைய வெற்றியை பார்த்து நம்ம ஓடுவோம் அப்படிங்கிற சொன்ன வார்த்தையும் சரியா இருந்தது. நம்ம என்ன செய்யணும், டீமை வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம டீம்ல உள்ளவங்களும் நம்மள கவனிப்பாங்க, இவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அதை கவனிக்க நம்மளும் இதே மாதிரிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டீம் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. நம்மளுக்கு வந்து நம்ம அந்த டீம்ல வந்து 2 பேர்த்த மட்டும் நம்பி இல்லாம அந்த 2 பேரை 2000 பேரை ஆக்கும் போது நம்மளுக்கு டீம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வழி வந்து பிறக்கும். நம்ம பிரபஞ்சத்துல வந்து கேக்குறது சின்னதா கேட்காதீங்க, நீங்க கேட்கும் போது அதுக்கு தகுதியானவங்களா இது வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாம கேட்காதீங்க. நம்ம தேவைக்கு என்ன வேணும், அதுக்கு நம்ம தகுதி ஆனவங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பெருசா கேளுங்க. அந்த பெருசா கேக்குறது போது நம்மளுக்கு இது கிடைச்சே ஆகும். இன்னைக்கு இல்லைன்னா பிரபஞ்சம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொடுத்து ஆகும். கேட்கறத நிப்பாட்டாதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிற ஒரு மன உறுதி மன நம்பிக்கையும் கண்டிப்பா நீங்க அதை வந்து அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட் சூப்பரா இருந்தது. கற்பது கையளவு கற்காதது உலகளவு அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க. நம்ம நினைச்சிட்டோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மக்களை இருக்காம நம்ம வந்து எந்த செயல் எடுத்தாலும் கத்துக்கிட்டே இரு. ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். கற்க அதுல ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்க நம்மளுக்கு ஒரு வெற்றி பாதை வந்து உருவாகும். அந்த வெற்றி பாதையை உருவாகும் போது அதை வந்து தக்க வச்சுக்கோங்க. அதை தக்க வைக்கிறதுக்கு அதுல உள்ளவங்களை எல்லாத்தையுமே வெற்றி ஆளர ஆக்குறது தான் முக்கியம். அப்படி ஆக்கணும் அப்படின்னா நீங்க உங்க டீம்ல புதிய உத்திய கைப்பிடிங்க, பிளான் போடுங்க. எப்படிலாம் இந்த டீமை வந்து நம்ம டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. பிளான் போடதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்கதான் உங்களுக்கு வெற்றி பாதை நிச்சயமாகும். நம்ம குடும்பத்தை எவ்வளவு அளவு நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், நம்ம அதை செய்யணும் இது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த டீமையும் தக்க வச்சு அந்த டீம்ல உள்ளவங்களை எல்லாம் வெற்றியாக ஆக்கணும் அப்படின்னா நீங்க தான்ப்பா ஒரு சாம்ராஜ்யத்துக்கு தலைவன் அப்படிங்கிற சொன்ன பாயிண்ட் சூப்பரா இருந்தது சார். தேங்க்யூ. சூப்பர் மேம், சூப்பர். ஸோ ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ஸ்பீச்சிங், ஒரு எனர்ஜெட்டிக்கான நீங்க எவ்வளவு கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கலைசெல்வி மேம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாம் மேம். உங்களை அட்மிட் எடுத்துறேன்.
குட் மார்னிங் சிஸ்டர். சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பரான செக்ஷன் இன்னைக்கு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க ஒரு சூப்பரான செக்ஷன் தர போறாங்கன்னு. உண்மையிலே ஐயப்பன் சாருக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒரு ரியல் நெட்வொர்க் மார்க்கெட்டர் என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் இது பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நம்ம வந்து ஒரு வெற்றியாளரா மாறணும்னா அதுக்கு நம்ம நம்மளை மாத்திக்கணும். இப்ப நெக்ஸ்ட் தலைமுறையெல்லாம் வளர்க்கறதுக்கு உண்மையிலே நம்ம அப்பா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட பையன் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்னா ஒரே மனநிலையிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே நிறைய நாலேஜ் இருக்கும், நிறைய படிச்சவங்க இருப்பாங்க, நிறைய அனுபவமா இருப்பாங்க. ஆனா அவங்களோட மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருக்குறளையும் சொல்லியிருந்தாங்க. திருக்குறள்ல முன்னாடி எல்லாம் நம்ம வந்து படிப்போம், இப்ப வந்து ஒரு பாட்டா ஒரு டான்ஸா அந்த மாதிரி டிஃப்ரெண்டா மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் நம்ம பிசினஸ்லயுமே ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களா, அது வந்து ஒரே மாதிரியே இருக்கா, அது நிச்சயமா மாத்துங்க, அரைச்சமாவே அரைக்காத மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி ஒரு 2 பீப்புள்ஸ் நம்மகிட்ட இருக்காங்கன்னா, உண்மையா நேர்மையா அவங்ககிட்ட இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து சூப்பரா வந்து வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கும் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களோட லஞ்ச் டீ எங்கே வெளியே போயிருந்தாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணும்போது உண்மையா அவங்களை வின் பண்ண வைக்க போறோம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா நம்ம அவங்கள்ட்ட நம்ம தப்பா இது பேசினா கூட நிச்சயமா அவங்க வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்ம ஒரு குறுகிய இலக்க கேட்காதீங்க. சிஸ்டரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, குறுகிய இலக்க கேட்காதீங்க, கேட்பதை ரொம்ப ரொம்ப பெருசா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எது உனக்கு பிடிக்கலையோ அதை விட்டுட்டு எது உனக்கு தேவையோ அதை மட்டும் கத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பரா செக்ஷனை கொண்டு போயிருந்தாங்க. February 8 நான் இன்னைக்கே அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையில நான் ராமநாதபுரத்துல இருந்து இருக்கேன். நிறைய பேரை வந்து ஒரு வண்டி எடுத்தாவது நான் கூட்டிட்டு வந்து மீட்டிங்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற எனக்கு தோன்ற அளவுக்கு சூப்பரா அண்ணா எடுத்திருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்காண்டி நிறைய ரிஸ்க் எடுத்து ஒரு சூப்பரா ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. உண்மையில நான் 2 இடத்துல ஹோம் மீட்டிங் போனேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும். ஒரு அது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நீங்க வந்து ஒரு பெரிய குயினாவோ உங்களுக்குன்னு ஒரு நிறைய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இந்த உலகத்துல உள்ள எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய பொறுப்பு இருக்கு. என்னைய நம்பியும் என்னோட குடும்பம் இருக்கும், என்னோட பிள்ளைங்க இருப்பாங்க. அதுக்கான சூப்பரான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கணும், நிச்சயமா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அண்ணா கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர், உங்களுக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரான ஒரு ஷேரிங் உங்களோட கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்க டீமை வந்துட்டு 8 பிப்ரவரிக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ரேவதி சண்முகம் மேம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். அனைவருக்கும் குட் மார்னிங். பண்ணிட்டு இருக்கீங்க, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது உங்களோடது. இந்த பிசினஸ்ல நம்ம வந்து இவ்வளவு நாள் செஞ்ச வேலையை விட இப்ப நமக்கு ஒரு பிசினஸ் கிடைச்சிருக்குன்னா அந்த இடத்துல நாம உண்மையாவும் நேர்மையாவும் நம்பிக்கையாவும் இருந்தா கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்மளோட ஜெயிக்கிற தன்மை வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதை தாண்டி இவர் சொன்ன விஷயத்துல நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, அன்பு வந்து ஆட்சி செய்யும், அதிகாரம் என்னைக்குமே ஆட்சி செய்யாது அப்படின்றத நான் இன்னைக்கு முழுமையா கத்துக்கிட்டேன். இதுதான் ரியல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி குடும்பத்திலயும் அன்பா பேசினா மட்டும்தான் எல்லா விஷயம் நடக்கும். அதே மாதிரி நாம ஒரு வேலையில இருந்தா கூட அன்பா பேசினா மட்டும்தான், அதிகாரம் பண்ணனா அடுத்த நாளே அவங்க வரமாட்டாங்க. அது மாதிரிதான் நம்ம டீம் கூட எவ்வளவுக்கு எவ்வளவு பாண்டிங்கா அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம டீம் வந்து டெவலப் ஆகும். அதை தாண்டி லீடர்ஸ் வந்து அவங்க அந்த விஷயத்தையெல்லாம் கடந்து வந்தனாலதான் நமக்கு அதை பத்தி எல்லாம் ஐயப்பன் சாரை பார்த்ததுக்கு அப்புறமே நான் வந்து இந்த பிசினஸ்ல நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறேன்ற அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்ததே அவரு மட்டும்தான், அந்த ஸ்பீச் மட்டும்தான். இன்னைக்கு அதனால அவர் சொன்ன வார்த்தையால என்னால கான்பிடென்டா இந்த விஷயத்த பண்ண முடியும்ன்ற அந்த நம்பிக்கையே கொடுத்திருக்காரு. அவருக்கு இன்னைக்கு மனமார்ந்த நன்றி. எப்பவுமே அவரோட ஸ்பீச் வந்து வேற லெவல் தான் இருக்கும். அதை தாண்டி அவங்க ஒரு டவுனா இருந்தா கூட கண்டிப்பா அவங்கனால பண்ண முடியும்ன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்குது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்க ஃபீட்பேக் வந்துட்டு சூப்பரா ஷேர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் சக்திவேல் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தரேன், நீங்க பேசலாம் சார்.
எஸ் எஸ்மா. குட் மார்னிங் ஆல். ஐயப்பன் சார், ஒண்டர்ஃபுல்லான காலையில் ஒரு சிஸ்டம் ஆக்சுவலி. ஸோ நிறைய டைம் எடுக்கிறதுனால எல்லாருமே நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஐயப்பன் சார், ஒரு விஷயங்கள் மட்டும் இருக்கிறோம் ஆக்சுவலி. நிறைய நான் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயரில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வேலைச்சேரியில் தான் இருக்கேன் ஆக்சுவலி. சித்தப்பாய் சார், நந்தகோபால் சார் அண்ட் சுகந்தி மேடம் அவங்களுக்கு கீழே தான். அப்போ திருவேங்கடம் சார் இடி அவங்களோட லைஃப் லைனு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் டீமில் வந்து நிறைய டீலர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அவங்க வந்து